ஒரு சில படங்கள மட்டும் நம்ம என்னதான் பாராட்டி பேசினாலும், அந்த பாராட்டியெல்லாம் தாண்டின ஒரு படமா இருக்கும். அப்படியாப்பட்ட படத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ டைம் டூ கில். 1989ல ஒரு நாவலா வெளியாச்சுங்க. ஜான் கிறிஸ்டம் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் மற்றும் அவர் ஒரு வக்கீல். அவர் எழுதின ஒரு நாவல அடிப்படையா வச்சு தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல படங்க. இந்த படத்தோட திரைக்கதையை என்னால முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்ல பார்க்கிறேன். வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் இமேஜா என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா, 2 வெள்ளையர்கள் இருக்காங்க. பயங்கர படுபோதையில இருக்காங்க. சரக்கடிச்சிட்டு ஒரு மாதிரி திமிரா கனவட்டா வந்துகிட்டு இருக்காங்க. வண்டியை வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டு வராங்க. போற வர வழியில இருக்கிற எல்லா கருப்பினர்களையும் வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க. குடிச்சு போட்ட அந்த பாட்டில் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு மாதிரி ரூடாவே நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பினர்கள் நடத்துற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்க போயிட்டு சில பொருட்கள் எல்லாம் வாங்கும்போது அந்த பொருட்களை வாங்கின காசை கொடுக்கறது கூட ஒரு மரியாதையை கொடுக்காம ஏதோ பிச்சை போடுற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்க ஊர்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேசிசம் வந்து இப்ப வரைக்குமே இருக்குது. அந்த காலகட்டம் போது நீங்க யோசிச்சு பாருங்களேன். கட் பண்ணா ஒரு குழந்தையை காட்டுறாங்க, ஒரு கருப்பின குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, தான் வீட்டுக்கு தேவையான க்ளோசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு போகுது. நடந்து போய்கிட்டே இருக்குது. அந்த வழி வந்து ஒரு காட்டு வழி பாதன்றதுனால யாருமே அங்க இல்ல. ஆளரவமே இல்லாத ஒரு இடம். இந்த 2 வெள்ளையர்கள் இருக்கானுங்களே, படுபோதையில வந்துட்டு இருந்தானுங்களே, அவனுங்க வரானுங்க. வந்து இந்த குழந்தையை பார்த்துட்டு குழந்தை தாண்டா அப்படின்னும்போது இன்னொருத்தன் சொல்றான், குழந்தை கருப்பின குழந்தையா இருக்குது, வா தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி. அந்த ரேசிசம் எவ்வளவு உச்சத்துல இருக்குது பாருங்க. அந்த குழந்தையோட பிஞ்சு காலை கயிறால கட்டி அந்த குழந்தையை அபியூஸ் பண்ணி அதை வந்து தூக்குலையும் தொங்க விட்டுறானுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவோட அம்மா வந்து தேடிட்டு வராங்க. இந்த விஷயத்த வந்து தன்னோட கணவர்கிட்டயே சொல்றாங்க. அவர் பதறி அடிச்சுட்டு வந்து பாக்குறதுக்குள்ள குழந்தையை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தையோட காலெல்லாம் ரத்தம். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாகல, குழந்தை தப்பிச்சிருச்சு. குழந்தைய வந்து அப்பா தூக்குறாரு. அப்ப அந்த குழந்தை சொல்ற விஷயம் வந்து உண்மையிலேயே மனசை உருக்கிருச்சுங்க. என்னன்னா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நான் வாங்கின பொருள் எல்லாம் உடைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்ன திட்டாதீங்க, அடிக்காதீங்க. குழந்தை சொன்னதும் அவங்க அப்பா வந்து ரொம்ப எமோஷனலா, இல்லம்மா ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டே அங்க இருந்து வெளியே வராரு. அவங்க ஊர்ல வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஷெரீஃப்னு சொல்லுவாங்க. ஷெரீஃப் வந்து ஒரு பிளாக் பர்சன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த நியூஸ் கேட்டதுமே பயங்கர டென்ஷன் ஆயிராரு. ஏன்டா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர கோவமா இதை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். யாரு பண்ணாங்க அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து அந்த 2 பசங்களையும் போயிட்டு கேட்கிறாரு, ஏன்டா நீங்க தான் இதை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்குங்க அப்படின்போது, ஏயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை இறந்துருச்சு, நம்ம தான் தூக்குல தொங்க வச்சுட்டோமே, அது எங்க திரும்பி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெனாவட்டா எனக்கு பதில் சொல்றானுங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்றாரு, அதாவது அந்த ஷெரீஃப் சொல்றாரு, தம்பி அந்த புள்ள பொழைச்சிருச்சு, நீங்க 2 பேர் தான் பண்ணீங்கன்ட்டு அது வாக்குமூலம் கொடுத்துருச்சு, கொஞ்சம் வரீங்களா இல்லையா போது, ஏங்க அந்த குழந்தைக்கு இப்படி ஆனதுக்கு நாங்க தான் காரணம் எப்படி சொல்றீங்க, நாங்க அங்க இல்லவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஆனா வந்து அந்த ஷெரீஃப் வந்து சொல்றாரு, இங்க பாருப்பா அந்த குழந்தையோட செருப்பு வந்து உங்க வண்டியில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி காமிக்கிறாரு. அப்பதான் இவனுக்கு பதற ஆரம்பிக்கிறானுங்க. ஆனாலுமே உண்மையை ஒத்துக்காம இவனுங்க வந்து ரொம்ப மலுப்புற மாதிரி இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கடும் கோவத்துக்கு உள்ளாகிறாரு நம்ம ஷெரீஃப். போட்டு அவனுங்களை பொலன்னு சாத்தி சமாடி அடிக்கிறாரு. பாட்டிலாம் அந்த இடத்துல பறக்குது. அதுக்கப்புறம் இவனுங்களை கைது பண்ணி அங்க இருந்து கூட்டு போறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு தான் ஃப்ரெண்டு கூட. அப்போ வந்து போலீஸ்ல ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க தானே போன வாரத்துல ட்ரக் கேஸ்ல மாட்டின ஒருத்தனை வந்து காப்பாத்தினது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க அது நான் இல்ல, வேற ஒருத்தன் பார்க்க என்ன மாதிரி இருந்தா, ஆனா நான் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல அந்த ட்ரக் கேஸ்ல மாட்டினா இல்லையா, அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டாங்க, கருப்பின பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ எந்த குழந்தை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது, இந்த ரேப் பண்ணப்பட்ட குழந்தையோட சித்தப்பா இருக்காரு இல்லையா, நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்காக வாதாடி வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. சோ அதனால வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த நேரத்துல அந்த குட்டி குழந்தையெல்லாம் பார்த்திருப்பாரு இல்லையா, ஒரு 9 வயசு குழந்தை எப்படிதான் இப்படி பண்றதுக்கு மனசு வருதோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. கட் பண்ணா இங்க வந்து அந்த குழந்தையை காட்டுறாங்க. ஐசியூல இருக்குது, உடம்பு முடியாம இருக்குது. இதை பாக்குற அப்பாக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்புறம் அப்பாக்காரர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வக்கீல பாக்குறதுக்கு போறாரு. வக்கீல பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன நீங்க தான் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னையா பண்ண போற, ஒரு அப்பாவோ நீங்களா இருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை தான் நானும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அப்பாக்காரர் கிளம்புறாரு. இதை பார்த்து ஹீரோவுக்கு புரிஞ்சது, இவன் பழி வாங்க போறான் போல அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. இதை வந்து தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாண்டி அப்படின்னும் போது, ஐயோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதை ஷெரீஃப் கிட்ட சொல்லலாம்ல, பழி வாங்கன்னு சொல்லுவாங்கடி, ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம வக்கீலுக்கு தெரியும், அவர் பேசிட்டு போனதை பார்த்தா உண்மையிலேயே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம வக்கீலுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வந்து ஷெரீஃப் கிட்ட சொல்லாம அமைதியா இருந்துறாரு. அடுத்த நாள் காலையில இந்த கேஸ்க்கான ஜாமீன் கொடுக்கலாமா ஆனவா அப்படின்ற மாதிரியான இது நடக்க போகுது. அப்பாக்காரர் காலையிலேயே யாருமே வரதுக்கு முன்னாடியே வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணாங்க இல்லையா, இவங்க 2 பேருமே வந்து ஷெரீஃப் கூட்டு வராரு. அப்ப சொல்லிட்டு இருக்காரு, ஏன்டா எதுவுமே பண்ணாதீங்க, ஸ்டெஸ்ட் பண்ணாம இருங்க, எப்படியும் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து தொலைய போறாங்க, ஸ்டேஷன் போற வரைக்குமே அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. மீடியா பீப்பிள் எல்லாருமே வந்துறாங்க. இது கொஞ்சம் ஒரு சென்சேஷனலான கேஸ்ன்றதுனால நம்ம ஹீரோ இருக்கார்ல வக்கீல், கோர்ட்டுக்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு தான் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வராரு. இந்த ஜெயில காட்டுறாங்க. இந்த ஜெயில இருக்கிறவங்க பூராவுமே வந்து கருப்பினர்கள் தான், ஒரு வெள்ளையர்கள் கூட இல்ல. அப்ப சட்டம் தன்னோட சரியான கடமையை செய்ய போதா இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழுது பாத்தீங்களா, இதுதான் டிபேட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஜட்மெண்ட்காக இவங்க 2 பேரையுமே வந்து போலீஸ்காரர் ஒருத்தர் கூட்டு போறாரு. அப்போ அங்க இருக்கிற வெள்ளையர்களுமே இவங்களை ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. என்ன மனுஷங்கடா நீங்க,
அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காரரும் அங்க வந்துடுறாரு. அதாவது நம்ம வக்கீல் இருக்காரு இல்லையா, அவரும் அங்க வந்துடுறாரு. டக்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. இவ்வளவு நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்தார் இல்லையா அப்பா, திடீர்னு வெளியே வந்து AK-47 இவங்க 2 பேரும் டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுறாரு. சுட்ட உடனே சம்பவ இடத்திலேயே இவங்க 2 பேருமே செத்து போயிடுறாங்க. இதுல என்ன சின்ன பிரச்சனை ஆயிருதுன்னா, பாதுகாப்புக்காக போறாரு பாத்தீங்களா அந்த போலீஸ்காரர், அவரோட முட்டியிலுமே அடிபட்டுருது. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. இந்த படத்தோட பிரேக் இன்டு 2 இதுதான். அதாவது அந்த நீதிமன்றத்திலேயே இவங்களுக்கு வந்து சுட்டு கொள்றாரு பாத்தீங்களா, இததான் பிரேக் இன்டு 2 சொல்லுவாங்க இந்த படத்துக்கு. இது வந்து நம்ம ஹீரோவையும் ரொம்ப பாதிக்குது. ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா கண்ணெதிர 2 கொலையை பார்த்தாரு இல்லையா, எப்படியோ நம்ம அப்பாக்காரருக்கு தெரியும் நம்மள கைது பண்ண போறாங்க, அதுக்குள்ள நம்ம ஃபேமிலி போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலா வராரு. ஒரு பதட்டமே இல்லாம நார்மலா வராரு. அப்ப வந்து ஷெரீஃப் கிட்ட வந்து क्वेश्चन பண்றாங்க, சார் இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு போது திரும்பி வழக்கம் போல எனக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கிறது. அதே இடத்துல நம்ம ஹீரோவான வக்கீலோ இருக்காரு. இந்த கேஸை நீங்க தான் வாதாட போறீங்களா அப்படின்ற மாதிரி क्वेश्चन எல்லாம் எழும்புது. நம்ம ஹீரோ அங்க பதில் சொல்லாம டக்குன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம அப்பாக்காரரை மீட் பண்றாரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின் போது நான் தான் சொன்னல சார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பாக்காரர் இப்படி சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, ஆப்போனன்ட்ல இருக்கிற வக்கீல் வந்து ரொம்ப மோசமானவன், அவன் பப்ளிசிட்டிக்காக என்ன வேணா பண்ணுவான், அவன் வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ வாதாடுறதே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம அப்பாக்காரர் சொல்றாரு, நீங்க தான் ஆல்ரெடி அவர் வின் பண்ணிருக்கீங்களே அப்படின் போது ஆமா ஆனா மர்டர் கேஸ்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ஜட்ஜையா சொல்லுவாரு, இந்த மாதிரி சரி தப்பு இந்த மாதிரி தண்டனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 12 பேர் கொண்ட குழு இருக்கும், ஜூரின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜூரி எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மரவெற்ற வேலை செய்றவங்க, காட்டு வேலை செய்றவங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கிற எந்த கேஸுமே இல்லாத ஒரு 12 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க பொதுமக்கள்ல இருந்து. அந்த பொதுமக்கள் இருக்கிற 12 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. ஜட்ஜையா மட்டுமே இதை வந்து தீர்ப்பு சொல்ல மாட்டாரு, இவங்க தான் சொல்லுவாங்க இவங்க பண்ணது தப்பா சரியா அப்படின்ற மாதிரி. அந்த 12 பேர்ல வந்து பாதி பேர் வந்து நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல் இருக்காரு இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், பாதி பேர் வந்து அரசு தரப்புல இருந்து வருவாங்க. இந்த கேஸை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட கேஸை நீங்க எடுத்துக்கங்க, என்னால இந்த கேஸுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் தெரியல, இந்த கேஸுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 40 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும் ஐயா, என்கிட்ட 8 லட்சம் ரூபா தான் இருக்குது, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க இதை எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அங்கிருந்து வெளியே வராரு. வெளியே வந்து மீடியா பீப்புள் கிட்ட சொல்றாரு, ஆமா இந்த கேஸை நான் தான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே ஆச்சரியமாயிராங்க. கட் பண்ணா இந்த பக்கம் அரசு தரப்பு வக்கீல காட்டுறாங்க. அப்போ வந்து அவர் கேட்கிறாரு, ஆப்பனண்டா எவன்டாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ பேர் சொன்னதும் சிரிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இது வரைக்கும் வந்து மர்டர் கேஸ்ல வின் பண்ணதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம அரசு தரப்பு வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து மர்டர் கேஸ்ல இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்ல, அதனால சரி ஓகேடா ஈஸியா வின் பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேஸை நம்ம வின் பண்ணனும்னா சரியான ஜூரிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிடலாம். அப்ப இந்த மாவட்டத்தில் எத்தனை சதவீத கருப்பினர்கள் இருக்காங்கன்னு நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்கிறாரு. அப்ப ஃப்ரெண்ட் சொல்றாரு, இந்த மாதிரி 30% பேர் தான் கருப்பினர்கள் இருக்காங்க, மீதி எல்லாருமே ஒயிட் பீப்புள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்ப 12 பேர்ல 3 பேர் தான் வந்து கருப்பினர்களா இருப்பாங்க, மீதி எல்லாருமே ஒயிட் பீப்புளா தான் இருப்பாங்க, சோ நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்து மாவட்டத்தில் வந்து 100க்கு 70% கருப்பினர்களா இருப்பாங்க, அங்க வந்து இந்த கேஸை வாதாடலாம் அப்படின்ற மாதிரி அவர் அங்க அப்ளை பண்ணிருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து தன்னோட குரு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, இந்த கேஸ் எப்படி வின் பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் போது, நீ அப்ளை பண்ண இடத்துக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல கொடுக்கிறதுக்கு, ஏன்னா வந்து இந்த கேஸை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரை சொல்றாரு. ஐயோ அந்த ஆள் கண்டிப்பா இடத்த மாற்ற மாட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சோ நீ வின் பண்றது ரொம்ப கஷ்டம் தான், கண்டிப்பா தோத்துருவ, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், சின்ன வயசா இருக்கும்போது என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க, எல்லாரும் ஈக்குவல்லாம் சொல்லிருக்கீங்க, என்ன மாதிரிலாம் என்ன ட்ரீட் பண்ணி வளர்த்துருக்கீங்க, இப்போ என்ன நீங்களே இந்த கேஸை வாதாடி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த சிஸ்டத்து மேலேயே அந்த குருவுக்கு வந்து ஒரு பெருசா விருப்பம் இல்லை, ஏன்னா அவரோட லைசன்ஸையே பிடிக்க வச்சுட்டாங்களா. அது பின்னாடி என்னன்னு பார்ப்போம். கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து இந்த செத்து போனாங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கு வந்து இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தனோட தம்பிக்காரன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னா சுட்டு தலைவனை வந்து தூக்குல தொங்க விட்டு அடிச்சிருப்பாங்க, எங்க தாத்தா மட்டும் இருந்தாலும் வச்சுங்களேன் இந்த பிளாக் பர்சன் அடிச்சே கொண்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடா சொல்லிட்டு இருக்கான். ரேசிசம் வந்து பயங்கர தலை தூக்கி இருக்கிற ஒரு குடும்பம் போல் இருக்குது. அவன் தான் அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ஒரு கூட்டமே அங்கிட்டு இருக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுமே அதே மாதிரி தற்கூரியா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கேஸ் எடுத்ததுல சந்தோஷமா நம்ம வக்கீல் வந்து பேசிட்டு இருக்காரு ஃபேமிலி கூட. அப்ப வந்து ஒரு கால் வருது, விஷ் பண்றதுக்காக கால் பண்றாங்க. நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க, சூப்பர் ப்ரோ இதை வின் பண்ணீங்க, எப்படியாவது வின் பண்ணிடுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு கால் வருது, சரி எல்லாருமே விஷ் பண்றாங்களே ஃபேமிலியோட கேட்போம் சந்தோஷப்படுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்கிறாரு. அப்போ வந்து அடே இந்த கேஸை நீ எடுத்துனா உன்னை கொலை பண்றோம்டா அப்படின்ற மாதிரி மிரட்டல் கால் வருது. இதை கேட்ட நம்ம ஹீரோ பதறி போயிடுறாரு. ஏன்னா ஃபேமிலியா கேட்டுறாங்களே, அவங்க ஒய்ஃபும் கேட்டுறாங்க, தன்னோட ஃபேமிலியும் காப்பாற்றணும், இந்த கேஸ்லயும் வின் பண்ணணும், இவ்வளவு பெரிய பயத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியும் கூட. இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ இந்த கேஸை வந்து ஒத்துக்கிட்டு சீக்கிரமா ஆமா நாங்க தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா தூக்கு தண்டனையில இருந்து நான் ஆயுள் தண்டனையா மாத்தி, இல்லனா அவனுக்கு கண்டிப்பா நான் மரண தண்டனை தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாரு. நீ என்னத்த தான் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி அவர் அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்போ அந்த ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ் வந்து கேட்கறாரு, சொல்லுப்பா குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அப்பாக்காரர் என்ன பண்ணுவாரு, இல்லைங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா நம்ம வக்கீல் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ வக்கீல் சொல்றாரு, ஐயா இந்த சம்பவம் நடக்கும்போது என்னோட கட்சிக்காரர் வந்து சுயநலவிலேயே இல்லைங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதும் எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சரியான மனநிலை இருந்தாரா இல்லையா அப்படின்றத ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோமே அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஜட்ஜுமே ஓகே பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ
ஆல்ரெடி அப்ளை பண்ணிருப்பார் பாத்தீங்களா, பக்கத்து மாவட்டத்துல தான் இந்த கேஸை நடத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பார் பாத்தீங்களா. இதை வந்து தன்னோட ஜட்ஜி கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப ஜட்ஜி வந்து இதெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொல்லாத, அதெல்லாம் நான் தான் நடத்துவேன், இங்கே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடா சொல்றாரு. இந்த நேரத்துல திடீர்னு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பேப்பரை வந்து வச்சுட்டு போகுது. யார் இந்த பொண்ணுன்னு அப்புறமா சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே போல வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுல வந்து ஜட்ஜி வந்து நான் தான் பண்ணுவேன், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் கூடாது அப்படின்ற மாதிரி ரூடா பேசுனதே ஒரு காரணமா வச்சு மேல்முறையீடு பண்ணாங்க. இந்த பாயிண்ட நீங்க வச்சு பேசுங்க, கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதை நம்ம வக்கீல்காரர் வந்து சொல்றாரு. சொன்னதும் நம்ம ஜட்ஜி மிரண்டு போயிறாரு. ஓ அப்படியா, நீ அப்ப அந்த பேப்பரை கூட நான் அதை திருத்தி அதுக்கு சரியான ஒரு முடிவை சொல்றேன், அந்த பேப்பரை வாங்கிக்கிறாரு. சரி ஓகே, இத்தனை தேதியில இந்த கேஸை திரும்பி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஜட்ஜி கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம அப்பாக்காரர் கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஃபீஸ் கொடுக்கறதுக்காக ஃபீஸ் வேணும் இல்லையா, ஏன்னா ஹீரோட ஃபேமிலியும் ரன் பண்ணணும்ல. அப்ப ஃபீஸ் கொடுத்தா அவர் பேசின காசை விட பாதிக்கு பாதி தான் கொடுக்குறாரு. என்னடா இது, என்னடா எவ்வளவு பெரிய சம்பவத்தை நான் உனக்காக பண்ணிட்டு இருக்கேன், என்னடா ஃபீஸ் இது அப்படின்னும் போது, இல்ல என்னோட வீட்டையும் விற்க முடியல, என்னோட வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, சோ இதை வச்சுக்கங்க அப்படின்னும் போது, டே எனக்கு ஃபேமிலி இருக்குடா, எனக்கு புள்ள குட்டி இருக்குடா, நான் பார்க்க வேணாடா அப்படின்னும் போது, அதுக்கு அந்த அப்பாக்காரர் சொல்றாரு எனக்கும் ஃபேமிலி இருக்கு, புள்ள குட்டி இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னும் போது இவர் எதுவுமே பேசல. ஆனா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து அசிஸ்டண்டா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு பாத்தீங்களா, ஒரு பொண்ணு ஒரு பேப்பரை கொடுத்து குறிப்பா இதை பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு பாத்தீங்களா. அந்த பொண்ணு வந்து நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கணும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்பதான் பிராக்டிஸ் பண்ணுதான். அது அவங்க ஃபேமிலியே ஒரு வக்கீல் குடும்பம் இருந்தாலும் வந்து இந்த கேஸ்ல வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு விருப்பப்படுது. ஏமா என்கிட்ட சேரணும்னு நினைக்கிறேன், உலகமே இப்ப இந்த கேஸை தான் பார்த்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல கண்டிப்பா வந்து நம்ம வாதாடுற பர்சனுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கு யாருமே தூக்கு தண்டனையில போறதுல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம சம்பளத்தை கொடுத்து நம்மளுக்கே அந்த ஆள் சரியா காசு கொடுக்கல, என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி இவர் முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த பொண்ணு சொல்லுது, நான் ரொம்ப பணக்கார ஃபேமிலி தான், எனக்கு காசுலாம் எதுவும் வேணாம், அவன் கூட வந்து அசிஸ்டண்டா இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப கண்டிப்பா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேசிசம் நிறைஞ்ச ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனை வந்து கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போயிட்டு எங்க கூட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனவெறி நிறைஞ்ச ஒரு இடம் இருக்குது. அதாவது அந்த டீமே வந்து இனவெறி பிடிச்சவங்க தான், வெள்ளை பீப்புள் மட்டும் தான் இங்க வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கை கொண்டவங்க. அந்த கூட்டத்துல வந்து இவனை சேர்த்துக்கிறாங்க. கூட்டத்தை சேர்றா, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் தேவைப்படுறா நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல பபிள் கான் மினிட் இருக்கிற போலீஸ்காரனையும் சேர்த்துறாங்க. இவரும் வந்து இனவரி பிடிச்சவர் தான். இதுக்கப்புறம் கொலை பண்ண அப்பாக்காரர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து வெளியே கூப்பிட்டு வராரு. ஏன்னா ஷூட் அவுட்ல வந்து 2 பேரோட சேர்த்து ஒரு போலீஸ்காரரும் வந்து பாதிக்கப்பட்டார் இல்லையா, அவருக்கு வந்து காலே போயிருது, காலை கட் பண்ணிடுறாங்க. இவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, தப்பா எடுத்துக்காதீங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நம்ம அந்த போலீஸ்காரர் வந்து ரொம்ப அழுவுறாரு, ஃபீல் பண்றாரு. பட் ஆனா எந்த பதிலும் பேசல. கட் பண்ணா ஹீரோட ஃபேமிலிக்கு வந்து மிரட்டல் வருது, ஒரு ஃபோன் கால் வருது, இங்க இருந்து தயவு செஞ்சு வெளில போங்க அப்படின்ற மாதிரி வரும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, வெளியே போகுது குழந்தைய கூட்டிட்டு. அப்போ வந்து சிலுவை போட்ட ஒரு சிம்பல்ல நெருப்பு விட்டு எறிவிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல ஏதோ ஒரு கூட்டம் இருந்திருக்கான், இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, நீ என்னடா பண்ண அப்படின்னும் போது, இல்ல ஆக்சுவலா வந்து நீ சொன்ன, நான் ஷெரீஃப் கிட்ட சொல்லாம விட்டுட்டேன், அதுதான் என்னோட தப்பு. ஒருவேளை நான் சொல்லியிருந்தா இந்த விஷயம் பெருசாகாம இருந்திருக்கும், அவனும் வந்து ஒழுங்கா இருந்திருப்பான், இந்த கொலை பண்ணிருக்காம இருந்திருப்பான், இந்த கில்ட்டி என்ன தூங்க விடாம பண்ணுது, அதனாலதான் நான் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு வாதாடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இதை சொன்னதும் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, ரொம்ப கத்துறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து இந்த ஃபேமிலி இருக்குல்ல, அப்பாக்காரரோட ஃபேமிலி, அவங்க வந்து சர்ச் போறாங்க. எல்லாருமே முன்னாடி அவங்கள உட்கார வச்சு அவங்கள அன்பா ட்ரீட் பண்றாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சர்ச்ல பாஸ்டர் வந்து பேசுறாரு, இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது நம்ம வாதாடி ஜெயிக்கணும், ஏன்னா இது நம்மளோட மான பிரச்சனை, காலங்காலமா நம்மள ஆண்டுட்டு வந்த இந்த வெள்ளையர்கள் கிட்ட இருந்து இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம தப்பிச்சு படிக்கிறது வேலைக்கு போறதுன்னு இருக்கிறோம். ஆனா திரும்பவும் இது பழைய மாதிரி ஆகுது, இந்த பிரச்சனை என்பதான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த வக்கீல் நினைச்சாதான் எங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு, அவன் வெள்ளைக்கார வக்கீலா இருக்கிறான், கண்டிப்பா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். ஸோ நம்ம கலர்ல இருக்கிற நம்ம பிளாக் பீப்புள் ஏதாவது ஒருத்தர் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வாதாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், காசு இந்தாங்க இதை வச்சுங்க அப்படின்ற மாதிரி $50 கொடுக்குறாங்க. $50,000 $50 தெரியல. இதை தன்னோட வீட்டுக்காரர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுது. இன்னும் இவ்வளவுதான் 50 தான் கொடுத்துருக்காங்களா, என்னடி பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை வச்சு என்னத்த வாதாடுறது, வக்கீல் ஃபீஸும் கட்ட முடியாது அப்படின்னும் போது இந்த அப்பாக்காரரை பாக்குறதுக்காக அந்த பிளாக் பீப்புள் இருக்கிற பெரிய பிக் ஷாட்லாம் ஒருத்தர் வராரு. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பிளாக் பீப்புள் இருக்கிற பெரியவன் சொன்னும் பாஸ்டர்னு சொல்றாங்க, தம்பி இந்த கேஸை நீ வாதாடாத, நாங்க ஆள் வச்சிருக்கோம், நாங்க வக்கீல் வச்சிருக்கோம், நாங்களே இதை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் சொல்றாங்க. ஏண்டா இவனுக்கே நான் காசு எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல நினைச்சிட்டு, இப்போ எனக்கு 5 லட்சம் ரூபாய் இல்ல, காசு எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ கவலைப்படாத, நம்மளோட பீப்புள் எல்லார்கிட்டயுமே கலெக்ட் பண்ணி நாங்க காசை ரெடி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி பாஸ்டர் சொல்றாரு. பாஸ்டர் சொன்னதும் நம்ம அப்பாக்காரர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நீ ஆல்ரெடி கலெக்ட் பண்ண காசையும் என் வீட்டுல கொடுக்கல, இந்த காசை எப்படி கொடுப்பேன்னு நான் நம்புறது, ஃபர்ஸ்ட் இதுல 5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் போய் என் வீட்டுக்கு மதியானத்துக்குள்ள நீ கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த 4 லட்சம் ரூபாய் வந்து என்னோட வக்கீல் அவர்கிட்ட தான் நீ கொடுக்கணும்ன்ற மாதிரி அப்பாக்காரர் சொல்றாரு. ஏன்னா அவர் ஹீரோ மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவுமே வந்து ரொம்ப நல்ல மனுஷன்றதுனால அவர் வந்து நம்பி இந்த காசை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய கேஸை காசே வாங்காம நம்ம ஹீரோ வந்து இவ்வளவு நாளா நடத்திட்டு வராரு, அதனாலேயே அவர் மேல ஒரு பெரிய மரியாதை அவருக்கு. இதை மட்டும் நீங்க செய்யலன்னு வச்சுங்களேன், இந்த பாஸ்டர் நீ பண்ற எல்லாத்தையும் நான் சொல்லி விட்டுருவேன், நீ காசெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நீயே எடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாம பிக்ஷாட் ஐயா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, உங்களே ஏதாவது சொல்லி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதோ அவங்க 2 பேருமே அரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இவனை காப்பாத்த வந்த இடத்துல என்னடா நம்மள இப்படி
இப்படி சொல்றான், சரி அவன் சொல்ற மாதிரியே செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன, வக்கீல் இந்த கேஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா, பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஜூனியரா சேர்ந்துக்கிறன்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து, ஐயா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு, இதை பாருங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வாதாடி வின் பண்ண கேஸ் வந்து 100க்கு 1 தான் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை அந்த பொண்ணு சொல்லுது. இது கேட்டதும் ஹீரோ பரவாயில்லையே நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த பொண்ணு வந்து அசிஸ்டண்டா சேர்த்துக்கல. ஏன்னா அவன் நண்பர் இருக்கான், ஏன்டா அந்த பொண்ணு நல்லா தான் பாயிண்ட் எல்லாம் கொடுக்குது, அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு வேணான்ற அப்படின்னும் போது, ஏன்டா அதுக்கு தான் நீ இருக்கல, அந்த பொண்ணு எதுக்குடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்ல இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. கார்ட்டூன் டேட்டா போட்ட ஒரு பர்சன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு, நீங்க வெளியே வாங்க, உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதும் இவர் வெளியே வந்து பாக்குறாரு. ஒருத்தன் பெட்டியோட உள்ள வரான். யாரா இவன் அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் கரெக்டா ஷெரீஃபும் வந்துடுறாரு. அவனை பிடிச்சி அவனை கேட்கிறாரு, என்ன வச்சிருக்க, இந்த பெட்டி ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பதிலே பேச மாட்டான். பொறுமையா இருந்த நம்ம ஷெரீஃப் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவன் மேலேயே வச்சு இப்போ ஓபன் பண்றியா இல்லையாடா அப்படின்னும் போது ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணி பார்த்தா பாம் வச்சிருக்கான். குடும்பத்தோட அவங்கள காலி பண்றதுக்காக பாம் எடுத்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஷெரீஃப் அந்த பாம்பை தூக்கி வீசி எரிஞ்சிடறாரு. நல்ல வேலையா இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகல. இருந்தாலும் பயம் வந்துருச்சு, இதுக்கு மேல இங்க இருந்தா சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோ நினைச்சு அவங்க ஒய்ஃபை வந்து வேற ஒரு ஊருக்கு போ அப்படின்ற மாதிரி ஃபிளைட் ஏத்தி விடுறாரு. அப்ப அவங்க ஒய்ஃப் சொல்லுது, நாங்க சேஃபியா, இப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் பாத்துக்கிறேன் பேபி அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இதுக்கப்புறம் தான் படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜையா வந்து ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. தம்பி, இந்த கேஸ்ல கண்டிப்பா நீ வின் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நீ கேட்ட பாத்தியா வேற ஒரு மாவட்டத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றது, அதையே என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏங்கய்யா அப்படின் போது, இல்ல எப்படியும் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்க போது, அதிகபட்சம் அவனை வந்து 20 வருஷமாவது நீ ஜெயில வைக்கிற மாதிரியான வாதாடுற வழியை பாரு, அவனை காப்பாத்துறதுக்கான முயற்சிலாம் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜையா சொல்லிடுறாரு. இவன் கேட்டுக்கிட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சங்கட்டமா வரான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட குருநாதர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவரும் குடிச்சிட்டு போதையில தான் படுத்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு டாக்டரா. நம்ம சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக இந்த டாக்டர், ஐயா இப்படி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு, இவர் எப்படியா தெளிவா பேசுவாரு அப்படின்னும் போது, இவர் குடிக்காத நீ பாரு பயங்கரமா பேசுவாப்புல அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. ஹீரோக்கு வந்து வேற ஒரு வயசான அசிஸ்டன்ட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேசிசம்னால வந்து அவங்கள வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்க குடும்பத்தையே தாக்கிடுவாங்க இந்த KKK அப்படின்ற ஒரு கும்பல். நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் அந்த அம்மா பாக்குறாரு, கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த கேஸ்ல வின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வியூகம் வளர்க்குறாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு, அப்புறம் புதுசா இந்த பொண்ணு ஜூனியர் சேர்ந்துருக்கு பாத்தீங்களா, இந்த பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோட குருநாதர் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தயவு செஞ்சு நீ குடிக்காம இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம குருநாதர் பார்த்து சொல்றாரு. நான் குடிக்காம இருக்கிறதா அடப்போடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவர் எதுக்காக வந்து இவரோட லைசன்ஸை வந்து வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் போலீஸே குடிச்சிட்டு அடிச்சிட்டாரு. அதனாலதான் இவரோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் குடிக்காம இருங்களேன் சொல்லும் போது, அப்ப அந்த குருநாதர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களும் ஆண்களும் சமம், நீ வந்து ஒரு புரட்சி பெண், இந்தா காசு இப்போ பீர் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுலயும் ஈக்குவாலிட்டி பாக்குறாருன்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. அப்ப ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. இங்க பாருங்க, இனி குடிக்காதீங்க, ஒழுங்கா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வேலையை இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்னன்னா 150 பேரை வந்து செலக்ட் பண்ணி குடிப்பாங்க ஜூரியில. அந்த 150 பேர்ல ஃபில்டர் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த 12 ஜூரியா மாத்துவாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு வந்து இதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறான். என்னன்னா, கொலை செஞ்ச அந்த அப்பாக்காரர் இருக்கார் பாத்தீங்களா, அந்த வயசுல இருக்கிற பீப்புளா நம்ம பார்த்து சூஸ் பண்ணுவோம். அப்ப கண்டிப்பா வந்து இதுக்கு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களோட மனநிலையும் இப்படிதானே இருக்கும், ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்துச்சுன்னா அவங்களும் அதை தானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. ஏய் நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி இவங்கள பேசிட்டு கோர்ட்ல வந்து அந்த 150 பேரை ஃபில்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டே வராங்க, யார் யார் தேவையில்லை யார் யார் தேவைன்ட்டு. ஒரு கருப்பினர்கள் கூட இல்லாத அளவுக்கு ஒரு 150 பேர்ல ஒரு கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூரா பயிலுமே வெள்ளையர்களா தான் இருக்காங்க அப்படின்றத பாக்குறாரு. இதை பார்த்ததுமே அரசு தரப்பு வக்கீலுக்கு புரிஞ்சிருது, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்றது. இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்ற ஒரு நிலை உருவாகுது. இதை அப்பாக்காரரும் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா எதுவுமே பேசிக்கல. சரி ஓகே, என்ன நடக்குதோ நடக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி அவர் மனநிலையில இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்து அந்த KKK அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது பாத்தீங்களா, ரேசிசம் குரூப், பெரிய ஒரு போராட்டமே நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த போராட்டம் வந்து பயங்கரமா வெடிக்குது. இவங்க வந்து கோர்ட் வாசல்லயே வந்து போராட்டத்தை பண்றாங்க. அப்ப வந்து அந்த கருப்பினர்கள் இருக்கிற ஒரு குட்டி பையனை பண்றான்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் பாம்லாம் வீசுறான். அந்த அளவுக்கு பெருசா சண்டை நடக்குது. ஷெரீஃப் எல்லாம் போட்டு அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுல வந்து ஷெரீஃபை வந்து குத்தி கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு ஒருத்தன் வரான். அதை வந்து நம்ம ஹீரோ தடுக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவையும் குத்திடுறாங்க. நல்ல வேலை சரியா படல, ஆனா தொடையில அடிபட்டுருது. அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி பெரிய கலவரம் நடந்துச்சு பாத்தீங்களா. அந்த கலவரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்தோட தலைவனை வந்து பெட்ரோல் பாம் ஊத்தி கொளுத்தி விட்டுறாங்க. தலைவன் ஃபுல்லா கபகபான்னு எரிஞ்சிடறாரு. இப்போ இந்த குரூப்போட தலைவர் செத்து போயிடுறாரு. அதான் அந்த நெருப்பு பட்டார் பாத்தீங்களா, அவர் மட்டையாயிராரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப்புக்கு தலைவர் வேணுமே அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றது, அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் இதை இழுத்து மூட்டு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி இந்த குரூப் வந்து பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப வந்து அவனோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து இதுக்கப்புறம் நான் தாண்டா இந்த குரூப்புக்கு உண்மையான லீடர் அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் நம்ம பார்த்து போண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து சிலுவை போட்ட மாதிரி ஒரு சிம்பலை வச்சு அதை எரிய வச்சுட்டு போயிடுறான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா, இந்த ரேசிசம் குரூப் தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட வீட்டையே எரிச்சு விட்டுறான். அது மட்டும் இல்லாம ஜெயில் வாசல்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்குமே வந்து மரத்தாலான சிலுவையை வந்து எரிச்சு விட்டு போயிடுறான். இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் போதும், இதுக்கு மேல இந்த கேஸை வாதாட வேணாம், உயிர் தப்பிச்சா போதும்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப
அப்ப ஹீரோ கோவமாய் என்ன ஆனாலும் சரி இந்த கேஸை விட்டு நான் போக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ இவ்வளவு பெரிய சண்டை நடந்துச்சு பாத்தீங்களா, இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் வாசல்ல வந்து 2 தரப்பினர்கள் இருக்காங்க. அதுல ஒரு குரூப் என்னன்னா நம்ம ரேசிசம் குரூப், இன்னொரு குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பினர்கள் குரூப். ரேசிசம் குரூப்புக்கு என்னன்னா அந்த அப்பாக்காரரை வந்து எப்படியாவது அவரை வந்து தூக்குல போடணும், அப்படி இல்லைன்னா பெட்ரோல் பாம்பு ஊற்றி கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கருப்பின பீப்பிள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் பண்ணது தப்பு இல்ல, அவரை விடுதலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியவே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேர் பிரச்சனைக்கு நடுவுல ராணுவம் நின்னுட்டு இருக்கு. இப்ப உள்ள வந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வந்து அரசு தரப்பு வக்கீல் வந்து அந்த கொலை செய்யப்பட்ட அம்மாக்காரியை வந்து கூப்பிட்டு பேசுறாரு. உங்க பையனுக்கு என்ன வயசு அப்படின்னும் போது, என் பையனுக்கு 23 வயசு. இது 23 வயசு தானா, வாழ வேண்டிய புள்ள. அப்ப வந்து நம்ம வக்கீல் கேக்குறாரு, 23 வயசுல உன் புள்ள எத்தனை பேர் ரேப் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதை கேட்டதுமே நம்ம ஜூரிங் எல்லாம் பாக்குறாங்க. இதே சமயத்துல நம்ம ஜட்ஜ் இருக்காரு இல்லையா, ஜட்ஜ் வந்து தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, நான் இந்த சபையை கொஞ்ச நேரம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஜூனியர் கேக்குறாங்க, ஏன் ஜட்ஜ் டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு இப்படி பேசினாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜூனியர் வக்கீல் கேக்குது. அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றான், எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பெஸ்டா இருக்கணும். அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறார் பாத்தீங்களா, அவங்க பையன் வந்து நல்லவர்ன்ற ஒரு மனநிலையை அதை உடைக்கிறதுக்காக உண்மையிலேயே என்ன இருக்கோ அதை வந்து தெளிவா இன்னும் ஆஷா சொன்னாதான் அங்க இருக்கிற ஜூரிஸ்க்குலாம் புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திரும்பி கோர்ட் ஸ்டார்ட் ஆகுது. பாக்காரு சுட்டார் பாத்தீங்கன்னா, அந்த கண்ணை காமிச்சு நம்ம அரசு தரப்பு வக்கீல் கேட்கிறாரு, இதில் தானே அவர் சுட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃபை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா ஷெரீஃப் தான் இந்த சாட்சி கூண்டுல இருக்காரு. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஷெரீஃபோ. இதுல அவரோட கைரேகை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அரசு தரப்பு வக்கீல் கேட்கும்போது, ஆமா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே சமயத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ரேப் பண்ணானுங்களே அவனுங்களோட சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஷெரீஃபை பார்த்து கேட்கிறாரு. அப்ப ஷெரீஃப் ஏதோ சொல்ல வர நேரத்துல நம்ம அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப பேசிட்டு இருக்க கேஸ் வந்து கொலை கேஸ், ஆனா இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ரேப் கேஸ். நம்ம என்ன இப்ப பேசுறோமோ அதை பத்தி மட்டுமே பேசலாமா, எதுக்கு பழைய கேஸ் எல்லாம் கிண்டிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம அரசு தரப்பு வக்கீல் சொல்றாரு. இதை பார்த்த ஜட்ஜுமே ஆமா இப்ப என்ன கொலை கேஸ் தானே, கொலை கேஸை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்காரர் சொல்றாரு. ஹீரோ அமைதியாயிடுறாரு. இந்த நேரத்துல நம்ம ஷெரீஃப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமா அந்த குழந்தையை நாங்க தான் ரேப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கைப்பட அவனுக்கு எழுதி கொடுத்துருந்தானுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷெரீஃப் சொல்றாரு. இதை கேட்டதுமே ஜூரிஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இதை பார்த்த ஜட்ஜி வந்து ஷெரீஃபை முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஹீரோட இன்னொரு அசிஸ்டன்ட் இந்த பாட்டியம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிறாரு. ஏன்னா அந்த ரேசிசம் கும்பல் தாக்குறதுனால அவர் இறந்து போயிறாரு. இதை வந்து பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்ப அந்த அம்மா சொல்லுது, இதுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் வேணாம், இந்த கேஸ்லாம் எடுக்காத அப்படின்னு சொன்னேன், இப்ப பாரு ஒரு உயிரே போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டமா சொல்றாங்க. இதை பார்த்த ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப இந்த ஜூரிஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது, ஆனா வந்து சாப்பிடுற நேரத்தில் சும்மா பேசுவோமே அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சொட்டத்துல தாத்தா சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து முடிவு எடுத்துட்டேன், யாருக்கு சப்போர்ட் பண்ணலான்றதை நான் முடிவு பண்ணிட்டேன், யாரெல்லாம் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு மாதிரி தூக்கும்போது முக்காசி பேர் தூக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் நான் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா வந்து இங்க இருக்கிற எல்லாருமே வந்து புறா பயிலுமே வந்து வெள்ளையர்கள்ன்றதுனால கண்டிப்பா தீர்ப்பு வந்து மரண தண்டனையா தான் இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே வந்து என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. இப்போ ஒரு சாட்சியா வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அங்க போலீஸ்காரர், சுடப்பட்ட போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வராரு. அவர் வந்து அவருக்கு ஒரு காலி எடுத்துட்டாங்க. அவர் வந்து இப்ப சாட்சி சொல்றாரு. உங்களை சுட்டது யாரு அப்படின்ற மாதிரி நம்ம அரசு தரப்பு வக்கீல் கேட்க, என்ன சுட்டது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அவருக்கு தெரியும் நம்ம அப்பாக்காரர் தான் சுட்டாரு அப்படின்றது அவருக்கு தெரியும். இருந்தாலுமே அவர் வந்து அவரை காப்பாத்துறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து முன்னாடியே சாரி கேட்டிருப்பார் பாத்தீங்களா, அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அரசு தரப்பு வக்கீல் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் சொல்றாரு, அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு, உண்மையிலே இதை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப நம்ம அரசு தரப்பு வக்கீல் சொல்றாரு, அப்போ அவர் தான் உன்னை சுட்டாருன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னும் போது, அப்ப இங்கே கேஸ் முடிஞ்சிச்சே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஜட்ஜையும் ஆமான்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வக்கீல பார்த்து அப்பாக்காரர் சொல்றாரு, நான் கேட்கிற கேள்வி மட்டும் நீ போய் அவர்கிட்ட கேளு, உங்களுக்கு கால் இப்படி ஆயிடுச்சே, ஊனமாயிட்டீங்களே, இதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல ஒன்னும் ஃபீல் பண்ணல, போலீஸ் வேலைன்றது நடந்து போய் தான் செய்யணும்னு இல்ல. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, இந்த மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கலாமா வானாவா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்காரர் வந்து சொல்ல வராரு. அப்ப இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து அதை தடுக்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, இவரானர் இந்த போலீஸ்காரர் இருக்கார் பாத்தீங்களா, இவர் ரொம்ப நேர்மையானவர், இந்த கேஸ்னால அவருக்கு காலே போயிருக்கு, ஏதோ விஷயத்தை வந்து இங்க சொல்ல வரதுக்கு விரும்புறாரு, ஆனா இந்த கோர்ட் வந்து அவர் அவமதிக்குது, இதுதான் அந்த கோர்ட் அவர் கொடுக்குற நீதியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜட்ஜ் வந்து பார்த்துட்டு, சரி போலீஸ்காரர் நீங்க சொல்லுங்க அப்படின் போது அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, அந்த அப்பாக்காரர் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன், அவங்களை சுட்டு கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்னா எனக்கும் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க, அவரை விஷ் பண்றாங்க, அவரை வரவேற்கிறாங்க. அந்த அப்பாக்காரர் காப்பாற்றப்பட வேண்டியவர், அவர் உண்மையிலே ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ்காரர் சொன்னதும் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்த சாட்சி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வராரு. அவர் வந்து நம்ம அப்பாக்காரர் வந்து சுயநினைவுல தான் இந்த விஷயத்தை பண்ணாரு, அதனால இது கொலையில தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம இருப்பாரு. இந்த நேரத்தில் நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த டாக்டரோட இடத்துக்கே போயிட்டு அங்க இருக்கிற சில விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. அப்போ பாயிண்டா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிப்பாரு. இது வரைக்கும் நீங்க எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி சாட்சி சொல்லியிருக்கீங்க அப்படின் போது, எனக்கு கணக்கு இல்லை, ஞாபகம் இல்லை அப்படின் போது, நீங்க இது வரைக்கும் ஹீரோ கேட்கிறாரு, இது வரைக்கும் நீங்க 46 கேஸ் சொல்லியிருக்கீங்க அப்படின் போது, ஓ அப்படியா, இதுல என்ன இருக்கு அப்படின் போது, நம்ம அதுல எத்தனை வந்து நீங்க சொன்னது உண்மைன்னு தெரியுமா, 0, நல்ல மனநிலையில தான் கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா அப்படி இல்லவே இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெட்டை கொலை பண்ண ஒரு பர்சனை வந்து நீங்க வந்து நல்ல மனநிலையில தான் வந்து கொலை செஞ்சான் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே வந்து இப்போ அவன் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான் கடந்த 10 வருஷமா, நீங்க அவனை விடுதலை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு மாதிரி கேட்டதும் அவர் வந்து தகச்சு போயிடுறாரு.
போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து டுபாகர் டாக்டர் அப்படின்றது தெரிஞ்சதா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டாக்டரை போடுறாங்க. சோ இப்போ இந்த கேஸ் வந்து பூதாகரமா ஆகுது பாத்தீங்களா. அதனால வந்து நம்ம தம்பிக்காரர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோவை சுட்டு சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சுட்டுறான். அது ஆனா தவறுதலா வந்து இன்னொரு போலீஸ்காரர் மேல பட்டு அவர் கழுத்துல பட்டு அவர் சம்பவ இடத்துலயே இறக்கல. பட் ஆனா அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடிபட்டுருது. இப்போ வந்து நம்ம ஹீரோகாரர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல அந்த போலீஸ்காரருக்கு பாவம் அவர் என்னால இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ நாளைக்கு கோர்ட்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பிச்சு விடுறாரு ஹீரோயினியை. அப்ப ஹீரோயின் வந்துட்டே இருக்கும்போது கார்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் அந்த ரேசிசம் இருக்கிற போலீஸ்காரன் இருக்கான் பாத்தீங்களா அவனும் தம்பிக்காரனும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடறாங்க. போலீஸ் வண்டியிலேயே கடத்திட்டு போறானுங்க. கடத்திட்டு போயிட்டு கம்பத்துல கட்டி வச்சுட்டு இந்த பொண்ணை எரிக்க போறானுங்க போல. அந்த நேரத்துல வந்து சொல்றானுங்க சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அந்த எதுக்கு இந்த வேலை உனக்கு அப்படின்ற மாதிரி தம்பிக்காரன் கேட்கறான். இவளை வந்து நம்ம எரிக்க கூடாது இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டிடும் காட்டு உள்ள நிறைய மிருகங்கள்லாம் வரும் அதுங்களே இந்த பொண்ணு சாவடிச்சிரும் அப்படின்ற மாதிரி வாங்கடா போலாம் அப்படின்ற மாதிரி இந்த இவன் வந்து அசிங்கமா திட்டிட்டு போயிடுறான். இந்த நேரத்துல வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாத நேரத்துல அந்த ரேசிசம் கேங்லயும் ஒரு நல்லவன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து கத்தி எடுத்துட்டு வந்து காப்பாத்தி கார்ல எடுத்து போறான். அடுத்ததா நம்ம ஹீரோ தரப்பு டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவரை கூப்பிட்டு வராங்க. அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து நல்ல மனநிலையில இருந்தாரா உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இல்ல யாரா இருந்தாலும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அவங்க வந்து 6 அறிவுல இருந்து 5 அறிவா மாறிடுவாங்க அந்த மனநிலையில தான் அந்த அப்பாக்காரர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜட்ஜி இதுக்காக என்ன சொல்றீங்க இதுக்கு பதில் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி அரசு தரப்பு வக்கீல கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு கவனிக்கல. ரெண்டாவது தடவை கூப்பிட்டதும் ரொம்ப நக்கலா வந்து நம்ம டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவரோட பழைய டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கு. புலன் விசாரணை செஞ்சு அவர் வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணு கூட வந்து ஏதோ தப்பா இருந்து அவரே வந்து தப்பானவர் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாரு. இதை கேட்ட நம்ம ஜூரிஸ்க்குமே வந்து ஏன்டா இவனே சரியில்லை இவன் சொல்றது எப்படிடா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் வந்துருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிராரு. இதை வந்து நம்ம குருநாதர் கிட்ட சொல்றாரு ஏயா நீ ஒரு டாக்டர் காமிச்சு இவன் என்னையா இந்த மாதிரி இருக்கான் படுமோசமா அப்படின்போது நீ டென்ஷன் ஆகாத நான் டென்ஷன் ஆகி போலீஸ்காரன் அடிச்சதுனால தான் இந்த நிலைமையில இருக்கிறேன் நீ தயவு செஞ்சு கோவப்படாம பொறுமையா யோசி இது என்ன பண்ணலான்றத நீ பொறுமையா யோசி அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் சாட்சியா நம்ம அப்பாக்காரையே வந்து நம்ம ஹீரோ வந்து கோர்ட்ல ஏத்துறாரு. அப்போ வந்து அப்பாக்கார கிட்ட கேட்கிறாரு இந்த மாதிரி நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து என்னவா பாக்குறீங்க அப்படின்னும் போது இல்ல நான் என்னதான் சகஜமா இருந்தாலும் என் பொண்ணு வந்து அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறதா என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு உங்ககிட்ட என்னதான் பேசினாலும் அவ ஒரு பிஞ்சு குழந்தை அவளுக்கு இது நடந்தது நியாயமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அங்க இருக்கிற ஜூரிஸ்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது. அதாவது அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றதை சொல்றதுக்காக அந்த அசிஸ்டன்ட் வக்கீல கூட்டு போறாங்க. இந்த நேரத்துல வந்து நம்ம அரசு தரப்பு வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து கோவத்தை ஏத்துற மாதிரி நம்ம அப்பாக்காரர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி ரேப் கேஸ்க்குலாம் வெறும் 10 வருஷம் தான் பல பேர் இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா விடுதலை ஆயிடுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம அப்பாவை பார்த்து டென்ஷன் ஏத்துற மாதிரி நம்ம வக்கீல்காரர் கேட்டதும் இதுக்கு வந்து நம்ம அப்பாக்காரர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆமாண்டா ஒரு குழந்தைய ரேப் பண்றானுங்க இவனுங்க உயிரோட என்னடா பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி அப்பாக்காரர் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே அங்க ரெண்டு தரப்புக்குமே வந்து கலவரம் ஆயிடுது. அந்த ஜூரியில ஒரு வெள்ளையா இருக்கிற ஒரு தாத்தா வந்து அவர் ரேசிசம் பிடிச்சவர் போல் இருக்குது. அவர் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம வக்கீல அப்பா இவனை எப்படி டென்ஷன் பண்ணி வார்த்தையை வர வச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க போய் உட்காந்துறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான். கட் பண்ண அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து அடிபட்டு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு எனக்காக நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ற நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு நீ சீக்கிரம் சரியாயிட்டு வா அப்படின்ற போது அப்ப அந்த பொண்ணு சொல்லுது கண்டிப்பா இந்த கேஸ்ல நீ வின் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தெம்புட்டு விதமா சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வீட்டுல இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயினியும் வராங்க. அதாவது ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா வெளியூருக்கு போயிருந்தாங்களே அவங்கள வந்து நீ பண்ணது வந்து நான் தப்பு நினைச்சேன் உன்னோட ஃபேமஸ்க்காக நீ இதை பண்ற அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே வந்து நம்ம குழந்தைக்கு ஆயிருந்தாலும் நீ இதை தானே பண்ணிருப்ப அப்படின்றது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிருது. நீ எங்க என்ன டைவர்ஸ் பண்றீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு பாசமா என்கிட்ட இருக்கிற ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட் பண்ண அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜூரிஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அதுல வந்து ஒரே ஒருத்த மட்டும் தான் அவர் பண்ணது நியாயம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பான். இப்போ இவர் பேசின விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அவர் இந்த வழக்கு ஃபுல்லாவே அப்பாக்காரருக்கு ஆப்போசிட்டா தான் மாறி இருக்கு. அந்த ஒரே ஒருத்தர் தான் பாத்தீங்களா அவனுமே வந்து இப்போ அப்பாக்காரருக்கு வந்து ஆப்போசிட்டா தான் கை தூக்குறான். ஆண்டு ஓட்டுமே வந்து அவருக்கு எதிராக தான் இருக்குது. இந்த இடத்துல இதுதான் வந்து நம்ம ஹாலிஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. வழக்கு ஃபுல்லாவே வந்து இப்போ அப்பாக்காரருக்கு ஆப்போசிட்டா தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்பாக்காரரை பார்த்து சொல்றாரு இந்த கேஸ்ல நம்ம வின் பண்றது ரொம்ப கஷ்டம் தான்யா. சோ நீ உண்மையை ஒத்துக்க பாரு அட்லீஸ்ட் உனக்கு தூக்கு தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனையாச்சும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இதை பார்த்த நம்ம அப்பா இருக்காரு பாத்தீங்களா அப்பா அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு இங்க பாரு நீங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு மனுஷனா பாத்துருந்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பான ஒரு நீதி கிடைக்கும். அதை விட்டு நீயும் சரி அந்த எதிர்த்தரப்பு வக்கீலும் சரி ஜட்ஜையும் சரி என்ன வந்து ஒரு கருப்பினத்தவரா தான் பாக்குறீங்களே தவிர ஒரு மனுஷனா பார்க்கல. அது உங்களோட தப்பு இல்ல நீங்க வளர்ந்த விதம் அப்படி. ஒருவேளை நீங்களும் என்ன சக மனுஷனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான தீர்வு உனக்கு கிடைக்கும். நீ என்னோட நிலைமையில இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவன்றதை யோசிச்சு பாரு. இந்த கேஸ்ல எப்படி வின் பண்ணுன்றதை மட்டும் நீ யோசிச்சு பாரு. இந்த சூழலை பத்தி யோசிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம அப்பாக்காரர் சொல்றாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருது. நம்ம வக்கீலா இதை வாதாடணுமா இல்ல ஒரு மனுஷனா வாதாடணுமான்ற கேள்வி இப்பதான் நம்ம ஹீரோக்கு வருது. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. இதுக்கப்புறம் நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல்காரர் பேசுறாரு. இந்த கேஸ்ல வந்து இந்த கருப்பினரை வந்து எப்படியும் வந்து தூக்குல தான் போடணும் அப்படி இல்லைன்னா இவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு நடந்தது வந்து உண்மையிலேயே ஒரு தப்பான விஷயம் தான். பட் ஆனா வந்து அதுக்காக எல்லாருமே துப்பாக்கியை தூக்கிட்டு போயிட்டு சுட்டுட்டோம்னா இந்த ஊரே சுடுகாடா மாறிடும் அப்படின்ற மாதிரி நம்ம வக்கீல் வந்து அவரோட பாயிண்ட்டை முடிக்கிறாரு. இதை பாக்குற ஜூரிஸ்மே வந்து ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா அந்த கருப்பினருக்கு வந்து தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்றத. இவரோட ஸ்பீச் இன்னுமே அதை
கன்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கப்புறம் ஹீரோட கடைசி வாதம், இந்த வாதத்துக்கு அப்புறம் தீர்ப்பு தான். சோ இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட குருநாதர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் ரொம்ப நாளா கோர்ட் வாசல் உள்ளேயே வராத அவரு நம்ம ஹீரோட ஸ்பீச் கேட்கறதுக்காக வராரு. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் திம்பாயிருது. இப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கோர்ட்ல ஜூரியா இருக்கிற நீங்க வெள்ளக்காரங்க, ஏன் இந்த கேஸ் நடத்துற நான் வெள்ளக்காரன், ஆப்போனண்டா இருக்கிறவர் வெள்ளக்காரரு, ஏன் நம்ம ஜட்ஜையா கூட வெள்ளக்காரர் தான். ஆனா எந்த தைரியத்துல இந்த கருப்பினர் தனக்கான நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் சுற்றுக்கலாமா, அது தப்புல அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. கொஞ்சம் கண்ணமூடி நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க குழந்தை இருக்கு, அந்த குழந்தை க்ளோசரி ஷாப்புக்கு போயிட்டு வர நேரத்துல 2 வெறுநாய்ங்க வந்து அந்த குழந்தைய கடத்திடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு அந்த குழந்தைய சீரழிச்சு அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணி அந்த குழந்தை இனிமே பெண்ணாவே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குறானுங்க. அது கூட பரவாயில்ல, அந்த குழந்தைய வந்து அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக அந்த குழந்தை மேல வந்து அவனுங்க சிறுநீரை கடிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை மேல வந்து அந்த பீர் பாட்டில கரெக்டா குறிப்பாத்து அடிக்கிறானுங்க. இதுலயும் வெறி அடங்காம அவனுங்க என்ன பண்றானுங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை தொங்க விடுறானுங்க. அப்ப அந்த குழந்தை துடிக்கிற நேரத்துல அந்த குழந்தை என்ன யோசிச்சிருக்கும் பாருங்க, என்ன யாராவது காப்பாத்த வருவாங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி தானே அந்த குழந்தை யோசிச்சிருக்கும். அப்போ அதுலயே அவனுங்க அடங்காம என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இறக்கையே அந்த குழந்தை மேல பாவப்பட்டு மரக்கலை உடஞ்சு போகுது, அந்த குழந்தை காப்பாற்றப்படுது. அதையும் பொறுத்துக்காம அவனுங்க என்ன பண்றானுங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு 30 அடி பாலத்துல இருந்து அந்த குழந்தைய தள்ளி விட்டு சாவடிக்கிறானுங்க. இதை நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி மணல்ல இருக்கிற ஒரு ரேசிசம் நமக்கு தேவையா? அந்த குழந்தை உங்களோட குழந்தையா ஒரு வேலை இருந்திருந்தா, அந்த குழந்தை கருப்பின குழந்தைன்றதுனால மட்டும்தானே நம்ம வந்து தீர்ப்பை மாத்தி வைக்கிறோம். ஒருவேளை அது வெள்ளையின குழந்தையா இருந்தா இந்த தீர்ப்பு அவருக்கு எதிராக அமையுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கட் பண்ணா ஒரு குட்டி பையன் வெளியே வரான். வெளியே வந்து தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். கருப்பினர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு சில வெள்ளையர்கள் வந்து வருத்தப்பட்டாலுமே கூட அங்கேயுமே நல்ல மனுஷங்களா இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட கதையுமே கூட. இப்போ வந்து இந்த தீர்ப்பு சாதகமாயிருச்சு இல்லீங்களா? இப்போ ஹீரோ பார்த்து சொல்றாரு, நீ என்ன ஏதோ நினைச்சல, நான் அப்படி இல்ல, நான் வந்து எல்லாரையும் சமமா தான் நினைக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம ஹீரோக்காரர் வந்து அந்த அப்பாக்காரர் கிட்ட சொல்லுவாரு. இந்த சீன்லாம் ரொம்ப எமோஷனலாவே இருக்கும். இந்த படத்தோட ஃபைனல் இமேஜா பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு இனவெறி இல்லாம மனித உறவு தான் வாழ்க்கைக்கு தேவையானது, இதுல வந்து மனசாட்சியோட நடக்கணும் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி அந்த ஸ்பீச்சை சொல்லி எப்படியோ அந்த தீர்ப்புல இருந்து அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு நல்ல படங்க. வாழ்க்கையில வந்து இந்த ஜாதி மதம் தூக்கிட்டு சுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த படத்தை ஒரு தடவையாவது போட்டு காட்டணும். உண்மையிலேயே ஒரு தரமான படம். இந்த படத்துக்கு 10க்கு 100 கொடுத்தாலுமே தகும், அந்த மாதிரியான ஒரு நல்ல படம் இது. இந்த படம் என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, டியூ டு தி ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அதாவது கோட் டிராமா அப்படின்ற ஜானர்ல தான் வருது. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா இருக்கே, முழுசா பார்க்கணும் நானு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த படத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, திருப்தியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இதே போல ஒரு நல்ல கதையை ரிவ்யூ பண்றதுக்காக வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.